இலங்கை கடற்படையால் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மீனவர் செந்தமிழை துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தவேல் என்பவருக்கு சொந்தமான படகில் கடந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதி மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படை வீரர்கள் மீனவர்களை கைது செய்ததுடன் திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்த செந்தமிழ் படுகாயமடைந்தார். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த செந்தமிழை இந்தியா கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசின் மூலம் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி செந்தமிழை சென்னை கொண்டு வந்து அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் புதுச்சேரி அரசின் கண்காணிப்பின் கீழ் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. கடந்த சில வாரங்களுக்கு முன் உடல்நலம் தேறி காரைக்காலுக்கு செந்தமிழ் அழைத்து வரப்பட்டார். இந்நிலையில் மீனவர் செந்தமிழை கிளிஞ்சல்மேட்டில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். துப்பாக்கிச் சூட்டின் போது நடைபெற்ற நிகழ்வுகளை கைலாஸ்நாதன் கேட்டறிந்தார். மேல் சிகிச்சைக்காக புதுவை அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என வாக்குறுதி அளித்தார். அப்போது கவர்னர் செயலர் மணிகண்டன், மாவட்ட ஆட்சியர் சோமசேகர், அப்பாராவ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் தினந்தோறும் ஊழல் நடைபெறுகிறது. இன்னும் 6 மாதங்களில் அரசு கஜானாவை காலி செய்ய முதல்வர், அமைச்சர்கள் முடிவு செய்துவிட்டனர் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நேஷனல் ஜெரால்ட் வழக்கில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இந்நிலையில் மத்திய அரசு மற்றும் அமலாக்கத்துறைக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி நாடு முழுவதும் போராட்டம் நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் நேற்று மாலை சுதேசிமில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமை தாங்கினார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான் ஆகியோர் முன்னிலை வகித்து கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், ஆனந்தராமன், பாலன், சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, மகிழா காங்கிரஸ் தலைவர் நிஷா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கும் அமலாக்கத்துறைக்கும் எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேசுகையில், சோனியா காந்தி, ராகுல் காந்தி இந்த பொய் வழக்கிலிருந்து கண்டிப்பாக வெளியே வருவார்கள். அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி துணை நிற்கும். புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் தினந்தோறும் ஊழல் நடைபெறுகிறது. முதல்வர், அமைச்சர்கள், அதிகாரிகள் ஊழல் செய்கின்றனர். இன்னும் 6 மாதங்கள் தான் இருக்கிறது. இதில் ஒட்டுமொத்தமாக கொள்ளையடித்துவிட்டு அரசு கஜானாவை காலி செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டனர். தமிழகத்தில் ஊழல் பற்றி பேசினால் முதலமைச்சர், அமைச்சர்களிடமிருந்து உடனே அறிக்கை வரும். ஆனால் புதுச்சேரியில் முதல்வரும் அமைச்சர்களும் வாயை திறந்தால் உண்மை வெளிவந்துவிடும் என்பதால் வாயை திறக்காமல் உள்ளனர். நேஷனல் ஜெரால்ட் வழக்கில் அக்கறை கொண்டுள்ள பிரதமர் மோடி ஏன் முதல்வர் ரங்கசாமி, நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன் மீது வழக்கு போடவில்லை? இந்த பாரபட்சம் ஏன் என்று அவர் பேசினார். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் காங்கிரசார் பிரதமர் மோடியின் உருவபொம்மையை எரிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பல்வேறு துறைகள் மூலம் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகளுக்கான அரசாணையை பொதுமக்களிடம் அதிகாரிகளே வழங்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், இந்து மதத்தை இழிவாக பேசிய தமிழக திமுக அமைச்சர் பொன்முடியின் பேச்சை சிறுபான்மை மதத்தைச் சேர்ந்த தலைவர்கள், பல்வேறு மத குருமார்கள், மடாதிபதிகள் கண்டிக்காமல் மௌனம் காப்பது மத சார்பின்மைக்கு பங்கம் விளைவிக்கும் செயலாகும். புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு துறைகள் மூலம் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன. பொதுவாக அரசு சார்ந்த எந்த உதவிகளுக்கான ஆணை கடிதமும் அரசு அதிகாரிகளின் கைவசம்தான் இருக்க வேண்டும். தற்போது இதற்கு மாறாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில் இருப்பதால் பயனாளிகளுக்கு அந்த ஆணை கடிதத்தை கொடுக்கும் போது மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் பல விதங்களிலும் அவமானப்படுத்தப்பட்டு கூனி குறுகி இந்த அனுமதி கடிதத்தை பெறக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். எனவே இதில் உள்ள உண்மை நிலையை உணர்ந்து தலைமைச் செயலாளர் நலத்திட்ட உதவிகளை அரசு துறைகளின் மூலமே வழங்குவதற்கான ஆணையை சம்பந்தப்பட்ட துறை தலைவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்றார். 2025ஆம் ஆண்டிற்கான மீன்பிடி தடைக்கால உத்தரவை மீறி மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்களுக்கு அரசு மீன்வளத்துறையால் வழங்கப்படும் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் நிறுத்தப்படும் என புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள ஆணையில், கடல்சார் மீன்வளங்களை நீண்ட காலத்திற்கு நிலைநிறுத்தும் வகையில் பாதுகாத்திட 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் நாள் முதல் ஜூன் மாதம் 14ஆம் நாள் வரையிலான கால அளவில் 61 நாட்கள் புதுச்சேரி பிரதேச கிழக்கு கடல் நெடுகள் கனகசெட்டிக்குளம் மீனவ கிராமம் முதல் மூர்த்திக்குப்பம், புதுக்குப்பம் மீனவ கிராமம் வரையில் பாரம்பரிய மீன்பிடி படகுகளான கட்டுமரம், நாட்டு படகுகளை தவிர அனைத்து வகை படகுகள், குறிப்பாக இழுவலை கொண்டு விசைப்படைகள் மீன்பிடிப்பது தடை செய்யப்படுகின்றது.
மேலும் இயந்திரம் பொருத்திய பைப்பர் படகில் மீன்பிடிப்பதும் தடை செய்யப்பட்டது தாங்கள் அறிந்ததே. தற்பொழுது குறிப்பிட்ட ஒரு மீனவ கிராமத்திலிருந்து பைப்பர் படகில் கடலில் மீன்பிடி தொழிலில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக இத்துறைக்கு புகார்கள் வருகிறது. இதன் காரணமாக மற்ற கிராம மீனவர்களிடையே பதட்டம் நிலவுகின்ற சூழல் ஏற்படலாம் என்று கருதப்படுகிறது. எனவே அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்தார், மக்கள் குழு, கோவில் நிர்வாக குழுவைச் சேர்ந்தவர்கள் புதுச்சேரி அரசால் வெளியிடப்பட்டுள்ள மீன்பிடி தடைக்கால ஆணையை தவறாது பின்பற்றி தங்களது கிராமத்தைச் சேர்ந்த இயந்திரம் பொருந்திய பைப்பர் படகில் மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு தெரியப்படுத்தி மீன்பிடிப்பில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இந்த எச்சரிக்கையை மீறி தொழிலில் ஈடுபடும் மீனவர்களுக்கு புதுச்சேரி அரசு மீன்வளத்துறையால் வழங்கப்படும் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் நிறுத்தப்படுவதற்கு அவர்களே காரணமாவார்கள் என்று இதன் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 10க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுடன் பெண்களை ஒரே ஆம்புலன்ஸில் சிகிச்சைக்காக அழைத்துச் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் அரசின் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனை உள்ளது. இந்த மருத்துவமனையில் தினந்தோறும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுடன் தாய்மார்கள் பரிசோதனை மற்றும் சிகிச்சை பெற்று செல்வது வழக்கம். இந்நிலையில் இந்த மருத்துவமனையில் இசிஜி, எம்ஆர்ஐ ஸ்கேன் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் பல மாதங்களாக பழுதடைந்துள்ளது. இதனால் இங்கு தினந்தோறும் சிகிச்சைக்கு வரும் பச்சிளம் குழந்தைகளுடன் தாய்மார்கள் மற்றும் நிறைமாத கர்ப்பிணிகள் 10க்கும் மேற்பட்டோரை ஒரே ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அடைத்து சட்டப்பேரவை அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைத்து செல்கின்றனர். இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் ஒரே வாகனத்தில் பச்சிளம் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகளை அழைத்துச் செல்வதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் நடைபெற்ற கலாச்சார மற்றும் விளையாட்டு ஆண்டு விழா இளன் 2025 பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுவை கலித்தீர்த்தால் குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஆண்டு கலாச்சார மற்றும் விளையாட்டு விழா இளன் 2025 நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்கன் தொடங்கி வைத்து வரவேற்புரையாற்றினார். மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநரும் திண்டிவனம் தக்ஷசீலா பல்கலைக்கழக வேந்தருமான தனசேகரன் தலைமை உரையாற்றினார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட புகழ் கயாட் லோகர் கலந்து கொண்டார். விழாவின் அங்கமாக கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் மோகன் மற்றும் விளையாட்டுக் குழு உறுப்பினர்கள் இக்கல்வி ஆண்டில் ஏற்பாடு செய்து நடத்திய பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளிலும் கல்லூரி கலாச்சார குழு தலைவர் முனைவர் வள்ளி தலைமையில் கலாச்சார குழு ஏற்பாடு செய்து நடத்திய பல்வேறு கலாச்சார போட்டிகளிலும் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இக்கல்வியாண்டில் தேசிய அளவில் பல்வேறு சாதனைகள் புரிந்த கல்லூரி மாணவ மாணவிகள் கல்லூரி நிர்வாகத்தினரிடமிருந்து அங்கீகாரம் மற்றும் பாராட்டு பெற்றனர். விழாவின் இறுதியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று நிகழ்த்திய பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழா ஒருங்கிணைப்பாளர் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் சிவகுமார் நன்றி உரையாற்றினார். விழாவில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தைச் சேர்ந்த கல்வி நிறுவன இயக்குநர்கள், முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை கல்லூரி அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். வேலைவாய்ப்பை தேடிக்கொண்டுள்ள அனைத்து சர்வீஸ் புரொவைடர்களும் P4U செயலியை பதிவிறக்கம் செய்து உங்கள் வியாபாரத்தை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் என P4U செயலியின் சேர்மன் விஜய் தெரிவித்துள்ளார். புதுவை ரெட்டியார்பாளையத்தில் P4U நிறுவனத்தின் புதிய அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். அதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அந்த நிறுவனத்தின் சேர்மன் விஜய், உலகத்தரத்தில் ஒரு இந்திய செயலியை உருவாக்கியுள்ளோம். இதில் நமக்கு அன்றாடம் தேவையான A to Z சர்வீஸை பெற்றுக்கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த செயலியை டவுன்லோட் செய்வதன் மூலம் நமக்கு வெல்கம் போனஸாக 300 பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படுகிறது. நம் அனைவரும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து செயலிகளும் வெளிநாட்டு செயலிகளாக இருப்பதால் ஆண்டு ஒன்றுக்கு $750 பில்லியன் மதிப்பிலான இந்திய பணம் வெளிநாட்டிற்கு செல்கிறது. நமது இந்திய பணம் இந்தியாவிலேயே சுழற்சி முறையில் இருந்தால் இந்தியாவின் முன்னேற்ற பாதை அதிகரிக்கும். எனவே இந்த செயலியை அனைத்து விதத்திலும் நாம் பயன்படுத்தும் பொழுது இந்தியாவின் எதிர்காலத்தை மாற்றி அமைக்க முடியும். வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டுள்ள அனைத்து சர்வீஸ் புரொவைடர்களும் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்துங்கள். அதிக வெளியூர் வாசி மக்கள் வந்து செல்லும் புதுச்சேரியில் இந்த செயலியை அறிமுகப்படுத்துவதன் மூலம் இந்தியா முழுவதும் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. புதுச்சேரியில் இந்த செயலியை அறிமுகப்படுத்தி அதை புதுச்சேரியில் இருந்து இந்தியா முழுவதும் கொண்டு செல்வதே எங்களின் எண்ணம், நோக்கம். பயனர்கள் தங்களுக்கு தேவையான எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், பெயிண்டர், ஏசி டெக்னீஷியன் போன்ற அனைத்து வகையான சர்வீஸ்களையும் இதன் மூலம் உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் இதன் தொடர்ச்சியாக விதைத்தவனே இனி விளையும் சொல்வான் என்ற நோக்கத்தில்
விவசாயிகளும் தங்களது பொருட்களை நேரடியாக மக்களிடம் கொண்டு செல்ல தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் துவங்கியுள்ளோம் என்றார். அனைத்து பதிவு செய்யப்பட்ட மருந்தாளுநர்கள் மற்றும் மருத்துவ கடை உரிமையாளர் பங்கேற்ற பாண்டிச்சேரி மருந்தக கவுன்சில் ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பாண்டிச்சேரி மருந்தக கவுன்சில் மருந்தக நடைமுறை விதிமுறைகளின்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து பதிவு செய்யப்பட்ட மருந்தாளுநர்கள் மற்றும் மருத்துவ கடை உரிமையாளர்களும் சமூக ஊடகங்கள் உட்பட மருந்துகளுக்கான தள்ளுபடி பலகைகளை காட்சிப்படுத்துவதையோ அல்லது தள்ளுபடிகளை விளம்பரப்படுத்துவதையோ தவிர்க்க வேண்டும். பெரிய வணிகங்கள் தங்கள் ஆதிக்க நிலையை பயன்படுத்தி தள்ளுபடிகளை விளம்பரப்படுத்துவது நியாயமற்ற போட்டியை உருவாக்குகிறது. போட்டி சட்டம் 2002 பிரிவு 4 மீறுகிறது. மேலும் சிறிய மருத்துவ கடைகள் மற்றும் பொது நலனை மோசமாக பாதிக்கின்றது என்றும் பாண்டிச்சேரி மருந்தக கவுன்சில் அதன் பொதுக்குழு கூட்டத்தின் தீர்மானங்களை தொடர்ந்து கடுமையான அமலாக்கத்திற்கு உறுதி கொண்டுள்ளது. நியாயமான மற்றும் நெறிமுறையான மருந்து சந்தையை உறுதி செய்வதற்காக அனைத்து பங்குதாரர்களும் இந்த விதிமுறைகளுக்கு இணங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரியைச் சேர்ந்த பதிவு செய்யப்பட்ட மருந்தாளர்கள் மற்றும் மருத்துவ கடை உரிமையாளர் பலரும் பங்கேற்றனர். ஏனாம் அரசு மருத்துவமனைக்கு வயிற்று வலி காரணமாக வந்த ஸ்ரீனிவாஸ் என்பவருக்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் ஆந்திரா அனுப்பிய நிலையில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் வயிற்று வலி காரணமாக அரசு மருத்துவமனைக்கு வந்த ஐயனா நகரைச் சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் என்பவருக்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மருத்துவமனைக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. ஆம்புலன்ஸில் செவிலியர் மற்றும் ஊழியர்கள் இல்லாமல் அனுப்பியதால் காக்கிநாடா செல்லும் வழியிலேயே ஸ்ரீனிவாஸ் உயிரிழந்துள்ளார். ஏனாம் அரசு மருத்துவமனை நிர்வாகத்தின் அலட்சியத்தால் ஸ்ரீனிவாஸ் உயிரிழந்ததாக கூறி அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் 6 இருசக்கர வாகனங்களை திருடிய தமிழகத்தைச் சேர்ந்த சிலரிடமிருந்து 3 பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரி மாநிலத்தில் இருசக்கர வாகன திருட்டை தடுக்க சீனியர் எஸ்பி கலைவாணன் உத்தரவின் பேரில் கிழக்கு பகுதி எஸ்பி ரகுநாயகம் மேற்பார்வையில் உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர்கள் கோவிந்தராஜன், பக்தவச்சலம், மணிமொழி, அருள், குற்றப்பிரிவு சப் இன்ஸ்பெக்டர் ராமலிங்கம், குற்றப்பிரிவு தலைமை காவலர்கள் சத்யவேல், மணிகண்டன், பிரேம்குமார், ஞானசேகர் ஆகியோர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். கடந்த 14ஆம் தேதி 100 அடி சாலை இந்திரா காந்தி சிலை அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த ஒரு நபரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் இருசக்கர வாகனம் திருடி வந்ததை ஒப்புக்கொண்டார். தொடர் விசாரணையில் அவர் தமிழகத்தைச் சேர்ந்த சிறார் குற்றவாளி என தெரிய வந்தது. அவரிடம் விசாரணை நடத்தியதில் கடலூர் சாலையில் உள்ள மால் எதிரில், நீதிமன்ற வளாகம் எதிரில், வனத்துறை வளாகத்தின் எதிரில், பீட்டர் நகர், புதுச்சேரி அரசு மருத்துவமனை அருகே மற்றும் கொசப்பாளையம் ஆகிய இடங்களில் 6 இருசக்கர வாகனங்கள் திருடியதை ஒப்புக்கொண்டார். அவரது ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் 3 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இவ்வழக்கில் திறமையாக செயல்பட்ட உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர், உதவி ஆய்வாளர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் ஆகியோரை சீனியர் எஸ்பி பாராட்டினார். மேலும் பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களை நிறுத்தும் போது சரியாக பூட்டிவிட்டு செல்லுமாறு, அதற்குண்டான வாகன நிறுத்தங்களில் வாகனத்தை நிறுத்தி காவல்துறையினருக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நேஷனல் ஜெரால்ட் வழக்கில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் என்பது மக்களுக்கான நியாயத்தை கேட்பவர்கள் மீது அடக்குமுறையை கொண்டு வருவதை காட்டுகிறது என்று புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். நேஷனல் ஜெரால்ட் வழக்கில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கும் நிலையில் மத்திய அரசுக்கும் அமலாக்கத்துறைக்கும் எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியின் உருவபொம்மையை எரித்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, நாட்டில் இன்றைக்கு அரிசி, உளுந்து, பருப்பு, எண்ணெய் போன்ற உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. பெட்ரோல் விலையையும் வேண்டுமென்றே ₹2 உயர்த்தியுள்ளனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை ₹50 ஏற்றியுள்ளனர். ஆனால் உலக சந்தையில் பெட்ரோலிய பொருட்களின் விலை ஏறக்குறைய 20% குறைந்திருக்கிறது. காங்கிரஸ் தலைவர்களை எல்லாம் அடக்க வேண்டும். மக்களுக்கான நியாயத்தை கேட்கின்ற வாய்களை மூட வேண்டும். அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு அவர்கள் மீது குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றனர். இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று தெரிவித்தார். புதுவையில் தெருநாய்களுக்கு உணவு அளிப்பவர்களை தாக்குவது தொடர்கதையாகி உள்ளதாக குற்றம் சாட்டிய சமூக அமைப்பினர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். தெருக்களில் பராமரிப்பின்றி அலைந்து திரியும் நாய்களுக்கு உணவு வைப்பவர்களை தாக்கும் சம்பவம் தொடர்கதையாகி வருகிறது. சமீபத்தில் முதலியார்பேட்டையில் மூதாட்டி ஒருவரும் தாக்கப்பட்டுள்ளார். இத்தகைய தாக்குதல்களில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி
தேசிய விலங்கு நல அமைப்பின் பிரதிநிதி அசோக் ராஜ் தலைமையில் சமூக ஆர்வலர்கள் நேற்று முதலியார்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து அவர்கள் சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்திலும் புகார் அளித்தனர். 82 மீனவர்களுக்கு முதியோர் ஓய்வூதியத்திற்கான ஆணையை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பயனாளிகளின் இல்லம் தேடி சென்று வழங்கினார். புதுச்சேரி அரசின் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் கீழ் உப்பளம் தொகுதியில் உள்ள வம்பாக்கீரபாளையம் பகுதியைச் சேர்ந்த 82 மீனவர் மக்களுக்கு முதியோர் ஓய்வூதிய தொகை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியின் பரிந்துரையின் பேரில் அவரவர் வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஒவ்வொருவது இல்லத்திற்கும் சேரில் சென்று சந்தித்து ஆணை வழங்கி தெரிவித்தார். மீனவர் சமுதாயத்தின் நலனிற்காக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி எடுத்துள்ள இந்த நடவடிக்கைக்கு மக்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை அரசை கண்டித்து தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் சார்பில் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அண்ணா சிலை அருகே தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் சார்பில் புதுவை அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் தலைவர் மங்கையர் செல்வம் தலைமை தாங்கினார். தலைமை ஒருங்கிணைப்பாளர் மலையாளத்தான், மாநில அமைப்பாளர் தனிகாச்சலம், முதன்மை செயலாளர் சக்திவேல், செயலாளர் அருணாச்சலம், மேற்கு மண்டல அமைப்பாளர் இளங்கோவன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தனியார் பள்ளி தாளரை போக்சோ வழக்கில் கைது செய்ய வேண்டும், இந்த வழக்கில் உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து மீனவர் கிராம தலைவர்கள், பஞ்சாயத்தார்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஆண்டு விழாவில் நீட் தேர்வில் முதலிடம் பெற்று பல்வேறு மருத்துவ பிரிவில் இடம்பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஆண்டு விழா கம்பன் கலையரங்கத்தில் நேற்று நடைபெற்றது. ஆல்பா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் பாசிங்கம் வரவேற்றார். விழாவில் ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை சேர்மன் தனலட்சுமி பாசிங்கம், ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை இயக்குநர் ராஜலட்சுமி, டாக்டர் நந்தினி, ரமித்யாகு ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். முதல்வரின் தனி செயலர் அமுதன் தலைமை தாங்கினார். பிரம்மகுமாரிஸ் ராஜயோக மெடிடேஷன் சென்டர் ஒருங்கிணைப்பாளர் கவிதா சிறப்புரையாற்றினார். ஆல்பா பள்ளி முன்னாள் மாணவர் டாக்டர் ராஜ், ஆல்பா ஆர்த்தோ கிளினிக் இயக்குநர் டாக்டர் நவீன் தியாகு ஆகியோர் பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு, நீட் தேர்வில் முதலிடம் பெற்று பல்வேறு மருத்துவ பிரிவில் இடம்பெற்ற மாணவர்களுக்கும், வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி பேசினார். பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனத்தியாகு இறுதியாக நன்றி கூறினார். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.